தமிழகத்தை உலுக்கிய ஆகாஷ் மரணம். 100 நாள் ஆகியும் உடலை வாங்க மறுத்த பெற்றோர். காவல்துறையே உடலை தகனம் செய்தது. ஏன் விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 100 நாளுக்கு மேல ஆகியும் ஒரு உடலை வாங்க மறுக்கிறாங்க பெற்றோர்கள். இல்ல என்னோட பையனோட சாவுக்கு நீதி வேணும், அது வரைக்கும் இந்த உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்க உறவினர்கள். என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம் தான் ஆகாஷோட மரணம். ஆமாங்க, போலீஸ்காரங்க அடிச்சு கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர், உறவினர், ஊர் மக்கள் எல்லாரும் போராட்டத்தில் இறங்கினதை நம்ம யாரும் மறந்துருக்க மாட்டோம். கடந்த மார்ச் மாதம் சிவகங்கை மானாமதுல ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையில் 2 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் ஆகாஷ் ஒருத்தரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. போலீஸ் விசாரணையில் ஆகாஷை துன்புறுத்தினாங்க, அடித்தாங்க அப்படின்னு அவங்க பெற்றோர்கள் சொல்கிறாங்க. ஆகாஷை விசாரணையில் கடுமையாக தாக்கியிருக்காங்க. இப்படி கடுமையாக தாக்குனதுல அவருக்கு கால் முறிவு ஏற்பட்டிருக்கு. உடனே போலீஸார் ஆகாஷை நீதிபதி முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அங்கே போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் விசாரணை செய்யும் போது தப்பிச்சு ஓடினாரு, அப்போ இவருக்கு கால் முறிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு அதில் சொல்கிறாங்க. ஆனால் ஆகாஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லவே இல்லை, இவங்க பொய் சொல்கிறாங்க, என்னை அடித்து துன்புறுத்தினாங்க விசாரணையில், அதனால எனக்கு கால் முறிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறார். உடனே அவரை மதுரை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஆனால் மதுரை ஹாஸ்பிட்டலில் அவர் உடம்பு முழுக்க காயம் அதிகம் இருந்தாலும் ரத்த போக்கு அதிகம் இருந்ததுனால அவர் இறந்து போகிறார். உடனே பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என் மகன் சாவுக்கு போலீஸ் தான் காரணம், போலீஸ் தான் முழுக்க முழுக்க காரணம், போலீஸை அரெஸ்ட் பண்ணணும், இந்த கேஸை யார் விசாரிச்சாங்களோ, என் பையனை யார் அடித்தாங்களோ அவங்களாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளணும் அப்படின்னு அவங்க அப்பா ராஜேஷ் கண்ணன் சொல்கிறாரு. அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலேயே ஒரு கேஸையும் போடுறாரு. என்னன்னா, என்னோட மகன் சாவுக்கு போலீஸ் தான் காரணம், என் மகனை யார் என்னன்னு விசாரிக்காமையே அடிச்சே கொண்டிருக்காங்க, இன்னும் சொல்லப்போனால் இந்த வழக்கை SC/ST பதிவு செய்யணும், சம்மந்தப்பட்ட எல்லா போலீஸையும் ஜெயிலில் தள்ளணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த கேஸு காலம் கடந்தும் போது, ஆனால் இதில் என்ன ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் ஆகாஷுடன் அங்கே வாங்க மாட்டான் அப்படின்னு அவங்க பெற்றோர்களும், உறவினர்களும், சொந்தக்காரங்களும் சொல்லியிருக்காங்க. உடனே இந்த கேஸை CBCIDக்கு மதுரை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் 6 பேர் முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு 6 பேர் சஸ்பெண்ட் பண்ணுது, மீதி பேரை விசாரிக்குது. இப்படி இந்த கேஸ் போயிட்டு இருக்கும்போது ஆகாஷ் இறந்து 100 நாளும் தாண்டி போகுது. ஆனால் அப்பவும் பெற்றோர்களும், உறவினர்களும், அவங்க ஊர்க்காரங்களும் 100 நாளுக்கு மேலே ஆகியும் மானாமதுரை பக்கத்தில் பழைய பஸ் ஸ்டாப்பில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, என்னோட மகன் சாவுக்கு முழுமையான நீதி கிடைக்கணும், அது வரைக்கும் என் மகனோட உடலை வாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. கடைசியாக நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கா, அதாவது நீதிமன்ற ப்ரொசீஜர் படி கேஸ் நடந்திருந்தாலும் உங்கள் பையனோட போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் உடலை வாங்கிக்கணும், வாங்கி உங்கள் முறைப்படி தகனம் செஞ்சுருங்க, அப்படி இல்லைன்னா அது அரசை ஏற்றுக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நீதிமன்றம் டைமை ஒதுக்குனாங்க. அதாவது நேற்று இந்த தீர்ப்பு வந்த பிறகு 5 மணிக்குள்ளே இந்த உடலை பெற்றோர்கள் வாங்கிக்கணும், இல்லைனா அரசே இந்த உடலை தகனம் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பெற்றோர்கள் வாங்க மறுத்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அரசே அந்த உடலை தகனம் பண்ணியிருக்காங்க. இல்லை அவங்க பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட பையனோட முகத்தை கூட என்னால் பார்க்க முடியல, போலீஸ் விடலை அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. இன்னும் சொல்ல போனால் என் மகனோட சாவுக்கு இன்னும் முழுமையாக நீதியே கிடைக்கல அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் கதறாங்க. 100 நாளுக்கு மேலே ஆகியும் ஒரு உடலை வாங்க மறுக்கிறாங்க பெற்றோர்கள். இல்லை என்னோட பையனோட சாவுக்கு நீதி வேணும், அது வரைக்கும் இந்த உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்க உறவினர்கள். என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம் தான் ஆகாஷோட மரணம். ஆமாங்க, போலீஸ்காரங்க அடித்து கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர், உறவினர், ஊர் மக்கள் எல்லாரும் போராட்டத்தில் இறங்கினதை நம்ம யாரும் மறந்துருக்க மாட்டோம். கடந்த மார்ச் மாதம் சிவகங்கை மானாமதுல ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையில் 2 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் ஆகாஷ் ஒருத்தரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. போலீஸ் விசாரணையில் ஆகாஷை துன்புறுத்தினாங்க, அடித்தாங்க அப்படின்னு அவங்க பெற்றோர்கள் சொல்கிறாங்க. ஆகாஷை விசாரணையில் கடுமையாக தாக்கியிருக்காங்க. இப்படி கடுமையாக தாக்குனதுல அவருக்கு கால் முறிவு ஏற்பட்டிருக்கு. உடனே போலீஸார் ஆகாஷை நீதிபதி முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அங்கே போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் விசாரணை செய்யும் போது தப்பிச்சு ஓடினாரு, அப்போ இவருக்கு கால் முறிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு அதில் சொல்கிறாங்க. ஆனால் ஆகாஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லவே இல்லை, இவங்க பொய் சொல்கிறாங்க, என்னை அடித்து துன்புறுத்தினாங்க விசாரணையில், அதனால எனக்கு கால் முறிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறார். உடனே அவரை மதுரை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஆனால் மதுரை ஹாஸ்பிட்டலில் அவர் உடம்பு முழுக்க காயம் அதிகம் இருந்தாலும் ரத்த போக்கு அதிகம் இருந்ததுனால அவர் இறந்து போகிறார். உடனே பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என் மகன் சாவுக்கு போலீஸ் தான் காரணம், போலீஸ் தான் முழுக்க முழுக்க காரணம், போலீஸை அரெஸ்ட் பண்ணணும், இந்த கேஸை யார் விசாரிச்சாங்களோ, என் பையனை யார் அடித்தாங்களோ அவங்களாம்
அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளணும் அப்படின்னு அவங்க அப்பா ராஜேஷ் கண்ணன் சொல்றாரு. அவர் சொன்னது மட்டும் இல்லாம உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலேயே வந்து ஒரு கேஸையும் போறாரு. என்னன்னா, என்னோட மகன் சாவுக்கு போலீஸ் தான் காரணம், என் மகனை வந்து யார் என்னன்னு விசாரிக்காமையே அடிச்சே கொண்டிருக்காங்க, இன்னும் சொல்லப்போனா இந்த வழக்கை SC/ST பதிவு செய்யணும், சம்பந்தப்பட்ட எல்லா போலீஸும் ஜெயிலில் தள்ளணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த கேஸு காலம் கடந்தும் போது ஆனால் என்ன ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் ஆகாஷுடன் அங்கே வாங்க மாட்டான் அப்படின்னு அவங்க பெற்றோர்களும் உறவினர்களும் சொந்தக்காரங்களும் சொல்லியிருக்காங்க. உடனே இந்த கேஸை CBCIDக்கு மதுரை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் 6 பேர் முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு 6 பேர் சஸ்பெண்ட் பண்ணுது, மீதி பேரை விசாரிக்குது. இப்படி இந்த கேஸ் போயிட்டு இருக்கும்போது ஆகாஷ் இறந்து 100 நாளும் தாண்டி போகுது. ஆனால் அப்பவும் பெற்றோர்களும் உறவினர்களும் அவங்க ஊர்க்காரங்களும் 100 நாளுக்கு மேலே ஆகியும் மானாமதுரை பக்கத்தில் பழைய பஸ் ஸ்டாப்பில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, என்னோட மகன் சாவுக்கு முழுமையான நீதி கிடைக்கணும், அது வரைக்கும் என் மகனோட உடலை வாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. கடைசியாக நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கா, அதாவது நீதிமன்ற ப்ரொசீஜர் படி கேஸ் வந்து நடந்திருந்தாலும் உங்கள் பையனோட போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் வந்து உடலை வாங்கி உங்கள் முறைப்படி தகனம் செஞ்சுருங்க, அப்படி இல்லைன்னா அது அரசை ஏற்றுக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நீதிமன்றம் டைமை வந்து ஒதுக்குனாங்க. அதாவது நேற்று வந்து இந்த தீர்ப்பு வந்த பிறகு 5 மணிக்குள்ளே இந்த உடலை பெற்றோர்கள் வாங்கிக்கணும், இல்லைனா வந்து அரசே இந்த உடலை வந்து தகனம் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பெற்றோர்கள் வாங்க மறுத்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அரசே வந்து அந்த உடலை வந்து தகனம் பண்ணியிருக்காங்க. இல்லை அவங்க பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட பையனோட முகத்தை கூட என்னால் பார்க்க முடியல, போலீஸ் விடலை அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. இன்னும் சொல்ல போனால் என் மகனோட சாவுக்கு ஒன்றும் முழுமையாக நீதியே கிடைக்கல அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் கதறாங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.